எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஆடி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த ஆடி மாதம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, கன்னி ராசி அப்படின்னா புதன் பகவானுடைய ராசி, சரிங்களா? உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் பகவான். அதே மாதிரி பார்த்துட்டுன்னா மிதுன ராசிக்கும் கன்னி ராசி இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி புதன் தான், சரிங்களா? அப்படி பார்த்தா இந்த கன்னி ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அதை நம்ம பார்த்துருவோம். அப்படி பார்த்தா சூரியனுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய சந்திரனுடைய நட்சத்திரமான இன்றைக்கி அஸ்தம நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய செவ்வாயுடைய நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். அப்போ இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இந்தவுடைய கன்னி ராசி. பொதுவாக கன்னி ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மூலக்காரகனுடைய ராசி. ஏன்னா புதன் பகவான் தான் மூலக்காரகன். மூலக்காரகன், ஞானக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லுவாங்க. பொதுவாக படிப்பறிவை விட பகுத்தறிவு உள்ளவர் யாருன்னா புதன் தான், சரிங்களா? நிறைய பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்ன தான் படிச்சிருந்தாலும் பகுத்தறிவுன்றது கொஞ்சம் நிறையவே இருக்கும். ஒருத்தரை பார்த்தோன்னா ஜட்ஜ் பண்ணுறது, அவன் நல்லவனா கெட்டவனா, நம்பலாமா வேண்டாமா. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஏதோ தான் போட்டு மனசுக்குள்ளார ஒரு கேள்விகள், யோசனைகள் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த காணொலி பார்த்துட்டு இருப்பீங்க, அங்கே ஒரு வேலை செய்துக்கிட்டு கூட இருப்பீங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ராசியாக இருந்ததுன்னா கன்னி ராசி தான். அப்படி பார்த்தா இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு முழுக்க பார்த்திங்க அப்படின்னா நிறைய கனவுகளும் இருக்கும், நிறைய கற்பனைகள் இருக்கும். அதாவது நம்ம இப்படி போனால் நல்லா இருப்போமா, இல்லை இப்படி போனால் நல்லா இருப்போமா, இல்லை இதை தொட்டால் நல்லா இருப்போமா, இல்லை இது செஞ்சால் நல்லா இருப்போமா, எப்படி போனால் நல்லா இருக்கும், ஏது போனால் நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் ஈஸியாக சாதாரணமாக ஒருத்தருக்கு வழி சொல்லுவீங்க, அவங்க போகிறவங்க சூப்பராக இருப்பாங்க. அப்போ நம்மளால் மற்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நாம் ஏன் கஷ்டப்படுறோம், அந்த கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அப்படி பார்த்தா உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், உழைக்கிறோம் 10 ரூபா மிச்சம் பண்ண முடியாமல் ஏன் நம்ம இப்படி இருக்கிறோம் அப்படின்ற கேள்விகள் எல்லாம் உங்கள் மனசில் நிறையா இருக்கும், சரிங்களா? பொதுவாக கன்னி ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து இருந்தும் இல்லாமல், இருந்தும் அனுபவிக்க முடியாமல் இடம் மாதிரி போனவங்க பாருங்கள் சூப்பராக இருந்திருப்பாங்க. அந்த பூர்வீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜானி யாருன்னா முலம் சரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி நிலைமை தான் இந்த கன்னி ராசிக்காரங்க. அப்படி இருந்துட்டாலும் பொதுவாக இந்த கன்னி ராசிக்கு வர, அதாவது உங்களோட வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான். அந்த புதன் பகவான் வந்து பார்த்தா 11ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு. அது அற்புதமான ஒரு வாய்ப்பு. 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் 5, அதாவது 7, 9, 11 இந்த 4 இடம் நல்லா இருந்துருச்சுன்னா அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்கும். குறிப்பாக 11ஆம் இடம் நல்லா இருக்கணும். அதுதான் லாபஸ்தானம். அந்த லாபஸ்தானத்தில் போய் உங்கள் வீட்டுக்கு அதிபதி உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா, அற்புதமான ஒரு வாய்ப்பு. ஆனால் அந்த வாய்ப்பு ஏற்படுத்தியிருந்தாலும் ஆனால் அந்த 11ஆம் இடத்துல நீச்சம் அடைஞ்சிட்டார். இப்போ வர ஆடி மாதம் 3ஆம் தேதி நீச்சம் அடைகிறார். அப்போ ராஜபங்கம் நீச்ச யோகத்தை அடைகிறார். அப்போ நீச்சம் அடைஞ்ச கிரகம் வந்து அப்போ ஆப்போசிட் தானே பலன்கள் கொடுப்பாரு அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்மை தான். இயல்புக்கு மாறாக வேலை செய்வார், அதுதான் வக்ரம். அப்படி பார்த்தா உங்களுக்கு ஆடி 3ஆம் தேதியிலிருந்து ஆடி 27 வரைக்கும் இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்படி வேலை செய்யும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா நம்மளுடைய எதிர்பார்ப்பு கொஞ்சம் கால தாமதமாகும், குழப்பங்கள் இருக்கும். ஏதோ ஒரு மைண்டில் வந்து பார்த்தா ஏதோ ஒரு குழப்பங்கள் வந்து போகும். அப்படி இருக்கும்போது அதாவது சூரிய பகவானோட இணைஞ்சு உட்கார்றாரு பார்த்தீங்களா, அதாவது வந்து சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவானும் அதே கடகராசியில் புதன் கூட சேர்ந்து உட்காந்துருக்கிறதுனால அது புதன் ஆதித்ய யோகம். அந்த யோகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த வக்ரம் உங்களுக்கு கெட்டது கொடுக்க மாட்டார், நல்லது கொடுப்பார். ஏன்னா இதே நீங்கள் தனித்து உங்களுக்கு புதன் மட்டும் உட்காந்துருந்தார் அப்படின்னா வக்கரம் அடையும் போது உங்கள் வீட்டுக்கு அதிபதி வக்கரமாகும் போது அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது. அப்போ குழப்பங்கள் கொடுத்துருவார், படிப்புக்கு எடுத்துவிடுவார், தொழிலுக்கு எடுத்துடுவார், நிம்மதி இருக்காது, காசு பணம் இருக்காது, கவலைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் அந்த புதன் ஆதித்ய யோகத்தோடு வர்றாரு பார்த்தீங்களா, அதனால் அந்த வக்கரம் ஒன்றும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஏன்னா இந்த மாதம் பார்த்தா ஆடி 1ஆம் தேதியிலிருந்து ஆடி 31ஆம் தேதி வரைக்குமே சூரியனும் புதனும் 2 பேரும் இணைஞ்சு தான் உட்காந்துருப்பாங்க.
அப்படி இணைஞ்சு உட்காரும்போது என்ன ஆகுது, புதன் ஆதித்ய யோகம் ஏற்படுது இல்லையா, அதனால் அந்த வக்கரமானாலும் பாதிப்பு கன்னி ராசிக்காரங்களுக்கு இல்லை. சரிங்களா. அதே சமயத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி அடுத்தபடி பார்த்தா சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல இருக்கிறார். அப்போ 9ஆம் இடம்ன்றது நான் முன்னே சொன்னேன், 5, 7, 9, 11 இந்த 4 இடமே அற்புதமான ஒரு இடம். 9ஆம் இடம்னா பாக்கியஸ்தானம். அப்படி பார்த்தா சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது குறிப்பாக யாருக்கு நல்லா இருக்குதுன்னா மனைவிக்கு நல்லா இருக்குது, தாய்க்கு நல்லா இருக்குது. ஏன்னா சுக்கிரன் அப்படின்னா ஒரு பெண் சார்ந்த கிரகம். அப்படி பார்த்தா நம்ம வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு படிக்கிறாங்களா, படிப்பு நல்லாயிருக்கும். வேலையில் இருக்கிறாங்களா, வேலையில் மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம். டெம்பரவரியாக வேலை செய்கிறவங்களுக்கு கூட கொஞ்சம் பர்மனெண்ட் ஆகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு உண்டு, இல்லைன்னு சொல்ல முடியாது. உங்கள் ஜாதகம் மட்டும் கொஞ்சம் நல்லா இருந்தது அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு 11 தேதி வரைக்குமே சுக்கிரன் போய் தன் சொந்த வீட்டில் பாக்கியஸ்தானத்தில் உட்காரதுனால மாற்றங்கள் பார்க்கலாம். சரிங்களா. ஏன்னா அதே மாதிரி 11ஆம் தேதிக்கு மேலே பார்த்தா சுக்கிரன் போய் 10ஆம் இடத்துக்கு போயிடுவார், தொழில் ஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ தொழிலுக்கு போயிட்டாருன்னா என்ன பண்ணுவார், உங்களுக்கு தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். வேலை செய்துட்ருக்கிற பெண்களுக்கு நிச்சயமாக அந்த இடத்துல அந்த அலுவலகத்தில் கைத்தட்டல் பாராட்டுகள் ஓரளவுக்கு நல்ல பேர் அந்த இடத்துல வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஏன்னா சுக்கிரன்னா மெயினாக பெண் சார்ந்த கிரகம் இல்லையா. அப்போ 9ஆவது இடத்துல இருக்கிற வரைக்கும் பார்த்தா அவங்களுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்குற பாக்கியங்கள் எதிர்பார்க்கலாம். ஒரு உதாரணம், திருமணம், புத்திர பாக்கியம், மண்மனை வாங்குறது, அதாவது ஒரு அத்தியாவசிய வீட்டுக்கு தேவையான ஒரு ஆடம்பர பொருட்கள் வாங்குறது, இது எல்லாமே ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து 11ஆம் தேதி 10ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து தொழில் ரீதியாக மாற்றங்கள் பார்க்கலாம். எது எப்படியோ, அதாவது தன் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா. அதனால் பார்த்தா நிச்சயமாக கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் நிறையா இருக்கும். குறிப்பாக சொந்த பந்தத்தினால கொஞ்சம் மன உளைச்சல் நிறையா இருக்கும். அப்பா அம்மாவுக்குள்ளாரனால உங்களுக்கு சங்கடகல்ப்பு வரலாம், அண்ணன் தம்பினாலும் வரலாம், அக்கா தங்கச்சினாலும் வரலாம். மெயினாக வந்து கட்டு சோத்துக்குள்ளே எலி வச்சு கட்டினா கட்டு சோறு மிச்சம் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அதுபோல் உள்ளால் இல்லாமல் வெளியாளி கிடையாது. உள்ளுக்குள்ளாரையே உங்களுக்கு சின்ன சின்ன சங்கடங்கள் கண்டிப்பாக நிறைய இருக்கும். அதனால் ஒரு 13ஆம் தேதி வரைக்கும் நம்ம சொந்த பந்தத்தை விட்டு கொஞ்சம் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது கண்டிப்பாக நமக்கு நல்லது. சரிங்களா. ஏன்னா அடுத்தது வந்து 13ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தா செவ்வாய் பகவான் அடுத்து ஜென்மத்துக்கு வந்துடுறார், உங்கள் ராசிக்கு வந்துடுறார். அப்படி வந்துட்டாருன்னா ஓரளவுக்கு இந்த கடன் பிரச்சனை ஓரளவுக்கு குறையும். ரெண்டாவது மன உளைச்சல் கொஞ்சம் குறையும். அப்போ நம்ம எடுக்கிற முடிவு கொஞ்சம் சாதகமாக இருக்கும். சரிங்களா. அப்போ இது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறார். குரு பொறுத்த வரைக்கும் எப்பவுமே 10ல் வரக்கூடாது. 10ல் குரு வந்தால் பதவி கூட பறிபோகமாட்டான். எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசிக்காரங்களுக்கு கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்து வேலையில் பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல பிரச்சனை, பண கஷ்டம், கடன் பிரச்சனை ஒரு பக்கம், வளர முடியாமல் இருக்கக்கூடிய பொண்ணு பொருளை ஒன்று விற்கணும் இல்லை வைக்கணும், அந்த மாதிரி நிலைமை. சரிங்களா. அதே சமயத்தில் வந்து பார்க்கும்போது பழமொழி சொல்லுவாங்க, கையில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டி கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்த்தா நிச்சயமாக 10ல் போய் குரு உக்காந்தது இந்த மே மாதம் 14ஆம் தேதியிலிருந்தே கொஞ்சம் தொழிலில் உங்களுக்கு கொஞ்சம் மன உளைச்சல் இருந்துகிட்டு இருக்குது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் ஃபேவராக இல்லை. அதனால் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறது, பொறுமையாக இருக்கிறதே நல்ல விஷயந்தான். சரிங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் அருமையாக இப்போ வந்து வக்கரத்துக்கு போகிறார். ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டக சனி, இது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. மார்ச் 29 சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார். திருக்கணித முறைப்படி கும்பத்திலிருந்து மீன ராசிக்கு போனார். அப்போ மீன ராசிக்கு போன சனி பகவான் வந்து பார்த்தா இப்போ உங்களுக்கு கண்டகச்சனியாக இருக்கிறார். அப்போ கண்டகச்சனியாக இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போ நிறையா, அதாவது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தா கட்டுறது, ஹாஸ்பிட்டல் போகிறது, சின்ன அதாவது நரம்பு எலும்பு பிரச்சனை, அந்த மாதிரி வந்து பார்த்தா மாதவிடாய் பிரச்சனை, நிச்சயமாக இந்த மாதிரி குறிப்பாக பல தொந்தரவுகளுக்கெல்லாம் நீங்கள் ஆளாயிருப்பீங்க. இப்படி இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கண்டகச்சனினால் இந்த ஒரு 4-4.5 மாதமாகவே பார்த்தா நிறைய மன உளைச்சல், மன சங்கடங்கள் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இந்த ஜூலை 13ஆம் தேதி அன்னைக்கு சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார். அதாவது ஆணி 29ஆம் தேதி சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார். அப்போ சனி பகவான் வந்து வக்ரம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா இந்த காலகட்டம் பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சரிங்களா. ஏன்னா எப்பயுமே ஒரு கிரகம் வந்து வக்ரம் ஆகும்போது என்ன பண்ணுவார்னா இயல்புக்கு மாறாக வேலை செய்வார். அப்போ முன்னாடி நல்லா இல்லை, இப்போ நல்லா இருக்கும், நல்லா இருந்தோம் அப்படின்னா கஷ்டம் கொடுப்பார். அதுதான் வக்ரம். சரிங்களா. அப்படி பார்த்தா 4.5 மாதம் அவ்வளோ அவஸ்தை, கண்டகச்சனியில் சிக்கிக்கிட்டு படாத பாடுபட்டுருக்குறீங்க. அதாவது இந்த கண்டகச்சனியில்
100% உங்களுக்கு பல குழப்பங்கள் இருந்தது, பல டென்ஷன், பல ப்ரெஷர், வெளியில் சொன்னால் வெக்கக்கேடு, 10 பேர் தெரிஞ்ச கேவலன்ற மாதிரி மனசுக்குள்ளே போட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறீங்க. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்டகச்சனியில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரங்களுக்கு, அதாவது இந்த ஜூலை 13ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 28 வரைக்கும் சனி பகவான் இப்போ வக்கரத்துக்கு போகிறாரு. மீன ராசியில் வக்கரம் அடைஞ்சு மீன ராசியிலே வக்கர நிவர்த்தி அடைகிறார். அதனால் பார்த்தா ஒரு 4.5 மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ளாட் வரும். சரிங்களா? அப்படி பார்த்தா கண்டிப்பான்றது நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் ஜெயிக்க முடியும். அந்த வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு, ஜெயிக்க போகிறீங்க. பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த 4.5 மாதம் நீங்கள் எதை ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ அது நடக்கக்கூடிய காலம். நீங்கள் எதிர்பார்க்குறது நடக்கும். கரெக்டாக உங்களுடைய எண்ணங்கள் நேரம் கரெக்டாக இருந்து உங்கள் ஜாதகத்தில் திசா புத்தி மட்டும் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறது, அதாவது நவம்பர் 28க்குள்ளார உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். திருமணம் வரன்னு பார்க்குறீங்களா, திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டிய முயற்சி எடுக்கிறீங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறீங்களா, அதுக்கு உண்டான வேலைகள் பார்த்துட்ருக்கீங்களா, கண்டிப்பாக நடக்கும். சொந்த தொழில் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறீங்களா, கண்டிப்பாக நடக்கும்.